ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தி கிரிக்கெட். தற்போது இந்திய அணியோடைய மிகவும் பிரபலமான ஒரு நட்சத்திர வீரர் அணியில இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தும் இருக்காரு. இதுதான் ரசிகர்களை மிகுந்த அதிர்ச்சி அடைவை செய்தும் இருக்கிறது. கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் இந்திய அணிக்காக விளையாடியும் இருக்காரு. 2010ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில அறிமுகமானாரு ஸ்ரீகர் தவான். அதன் பிறகு 2013, 2016 டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருந்தாரு. 2017ஆம் ஆண்டுக்கான உலகக்கோப்பை தொடரிலையும் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருந்தாரு. இது வரைக்கும் 167 ஒருநாள் போட்டிகளில் விளையாண்டு 6700 ரன்களை குவித்தும் இருக்காரு. T20ல 68 ஆட்டங்களில் விளையாண்டு 2800 ரன்களை குவித்தும் இருக்காரு. 34 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி இருக்காரு. 2600 ரன்களை குவித்தும் இருக்காரு. மிக சிறந்த ஓப்பனிங் பேட்ஸ்மனா கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கொடிக்கட்டியும் பறந்தாரு. அதற்கு பிறகு இளம் வீரர்களுடைய வருகை அதிகமானதை அடுத்து அவருக்கான இடம் குறையவும் தொடங்கியது. இந்திய அணியில இருந்து தொடர்ந்து ஸ்ரீகர் தவான் பார்த்தீங்கன்னா ஓரம் கட்டப்பட்டும் வந்தாரு. ஸ்ரீகர் தவான் 2022ல தான் பங்களாதேஷுக்கு எதிரான ஒரு நாள் போட்டியில கடைசியாக விளையாண்டது. அதுல இருந்து தற்போது வரைக்கும் இந்திய அணியில இடம் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி இருந்தும் வந்தது. தொடர்ந்து அவருடைய திறமையை நிரூபித்து வந்தாலும் பிசிசிஐ பார்த்தீங்கன்னா இளம் வீரர்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து வந்தது. இதன் காரணமா ஸ்ரீகர் தவானுக்கு பார்த்தீங்கன்னா இந்திய அணியில இடம் கிடைக்காமலே போனது. தொடர்ந்து 2 ஆண்டுகளாக ஐபிஎல்ல தான் விளையாண்டும் வராரு. ஐபிஎல்ல டெல்லி, மும்பை, ஹைதராபாத் அணிகளுக்காக விளையாண்டும் இருக்காரு. கடைசியாக பஞ்சாப் அணிக்கு விளையாண்டும் இருந்தாரு. 2024ல பஞ்சாப்காக விளையாண்டு கொண்டு இருக்கும் போது அவருக்கு காயம் ஏற்பட்டு தொடர்ல இருந்து பாதியிலேயே வெளியேறினாரு. அதற்கப்புறம் அந்த அணியை சாம் கரன் தான் பார்த்தீங்கன்னா கேப்டனா வழிநடத்தி வந்தாரு. அந்த அணி படுதோல்வியை சந்தித்து பிளே ஆஃப் சுற்றுக்குள்ள வரவே இல்லை. தற்போது ஸ்ரீகர் தவான் இந்திய ஒருநாள் மற்றும் T20 டெஸ்ட் சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தும் இருக்காரு. ஐபிஎல்ல அடுத்த ஆண்டு விளையாடுவாரா அப்படிங்கிற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. பஞ்சாப் அணி ஸ்ரீகர் தவானை தக்க வைத்துக் கொள்ளுமா அல்லது ஏலத்துக்கு விட்டுடுமா அப்படிங்கிறதும் பொறுத்து தான் பார்க்கணும். அதே போல ஏலத்துக்கு சென்றா ஸ்ரீகர் தவானை ஏதாவது ஒரு அணி வாங்குமா அப்படிங்கிறதும் கேள்விக்குறிதான். தொடர்ந்து சரியான ஃபார்ம்ல இல்லாததுனால தொடர்ந்து ஐபிஎல்ல சொதப்பி கொண்டு வரதுனாலையும் அவருடைய கிரிக்கெட் வாழ்க்கை இதோட முடிவுக்கு வரும் அப்படிங்கிறதும் ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.